இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்த மாஸ்டர்பேஷன் நல்லதா கெட்டதா? வணக்கம், நான் உங்க டாக்டர் பிரவீன்ராஜ், பிசிஷியன் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஹெல்த் ஈஸிங்க. இந்த இன்டர்நெட்ல பார்த்துட்டோம்னா இந்த மாஸ்டர்பேஷனை பத்தி எக்ஸ்ட்ரீமான திங்ஸ் தான் இருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா இது ரொம்ப டெய்லியுமே பண்ணாலுமே நல்லது, இன்னொரு பக்கம் அதை பண்ணவே கூடாது, பண்றதுனால நிறைய பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு தான் இருக்கே தவிர யாருமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணல. நிறைய பேத்துக்கு மக்களுக்கு இதை பத்தின கன்ஃபியூஷன் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ நான் கிளியரா சயின்டிஃபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எந்த சூடோ சயின்ஸுமே இல்லை, எந்த கில்ட்டுமே இல்லாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாஸ்டர்பேட் பண்றது நல்லதா கெட்டதா, இது பண்றதுனால ஏதாவது பாதிப்புகள் இருக்கா, பண்றதுனால ஏதாவது நன்மைகள் இருக்கா, உங்களுக்கு இதனால செக்ஷுவல் இதில் ப்ராப்ளம் வருமா, ஏன் இந்த மாஸ்டர்பேஷன் ஒரு அடிக்ஷன் ஆகுது, அதுலேருந்து எப்படி வெளியே வரது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாஸ்டர்பேஷனுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது பண்ணுறதுனால ஏன் ஒரு அடிக்ஷன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணும்போது, இல்லை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஒரு ஆர்காசம், அப்போ அது ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸாக கூட இருக்கலாம். அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இதாகும்போது ஒரு ஆர்காசம் ஆகுது, உச்சத்தன்மை வருது அப்படின்னா நம்மளோட உடம்புல பிரெயினில் சில ஹார்மோன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டோப்பமைன். இந்த ஹார்மோன் தான் நம்மளுக்கு ரிவார்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். ஆக்சிடோசின், இந்த ஹார்மோன்னால ஒரு பாண்டிங்கும் ஒரு உங்களுக்கு எனர்ஜெட்டிக் ஃபீலும் கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். செரட்டோனின், இந்த ஹார்மோன் உங்களுக்கு ஹாப்பியான ஒரு ஃபீலை கொடுக்கும், எலேட்டடான ஃபீலை கொடுக்கும். என்டார்ஃபின், இது ஒரு பெயின் ரிலீஃப் அண்ட் பாடி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஹார்மோன் எல்லாமே டோப்பமைன், ஆக்சிடோசின், செரட்டோனின், என்டார்ஃபின் எல்லாம் சுரக்கும் போது உங்களுக்கு இதனால ஒரு ரிலாக்ஸ்டான ஃபீலிங், ஒரு அட்ரினல் ஹிட் மாதிரி ஒரு ரிவார்ட் சிஸ்டம் இதாகிறதுனால உங்களுக்கு அது ஒரு கமிட்மெண்ட் மோட்டிவேட் ஆகிட்டு நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணணும் அப்படிங்கிற ஃபீலுமே வர ஆரம்பிக்கும். அட் த சேம் டைம் பாடி டோட்டலாக ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், மூடுமே இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ இதுதான் இந்த மாஸ்டர்பேஷனுக்கு பின்னாடி இருக்க ஒரு சயின்டிஃபிக்கான ப்ராசஸ். நீங்கள் பண்ணும்போது இல்லை உங்களுக்கு எஜாக்குலேட் ஆகி உங்களுக்கு ஆர்காசம் ஆகும்போது நடக்கக்கூடிய சயின்டிஃபிக்கான ஹார்மோனல் சேஞ்சஸ் இதுதாங்க. அப்போ இந்த ஹார்மோன் சுரக்கிறது எல்லாமே ஒரு நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் தானே. அதே மாதிரி தான் இந்த மாஸ்டர்பேஷன் ஒரு நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் தான். அப்போ ஏன் இதை கெட்டது அப்படிங்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை மாஸ்டர்பேஷனில் கிடையாது, அதோட எக்ஸசிவாக அமௌண்ட்டும் கம்பல்சிவ் பேட்டர்னும் தான் பிரச்சனை. எப்போ இது பிரச்சனை ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ இந்த மாஸ்டர்பேஷன் உங்களோட டே டு டே லைஃப்பை எஃபெக்ட் பண்ணுது. நீங்கள் வாழ்நாளில் அன்றாடம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது ஒர்க் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவிக்குள்ள இருக்க ஒரு அந்யுன்யத்தன்மையாக இருக்கலாம், அது எல்லாத்தையும் எப்போ பாதிப்பு அடைய செய்யுதோ அப்போ தான் பெரிய பிரச்சனை. நீங்கள் சும்மா இருக்கீங்க, ஒரு போர்டம்காக இல்லை தனியாக இருக்கீங்க, இதை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகிறீங்க, இல்லை உங்களுக்கு கம்பல்சிவாக பான் பார்க்காம என்னால் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வருது, ரியல் லைஃப் மேட்டர்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையுதுன்னா தான் ப்ராப்ளமே தவிர இது நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் தான். இந்த மாதிரி ஆகும்போது தான் ஒரு ஹேபிட் லூப் ஃபார்ம் ஆகிட்டு ரொம்பவே ஒரு பிஹேவியரல் அடிக்ஷன் டெவலப் ஆகுதுங்க. இந்த மாதிரி ஒரு ஹேபிட் லூப் ஃபார்ம் ஆகி நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது பிரெயின் டீசென்சிட்டைசேஷன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நடக்கும். அதாவது நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோப்பமின் மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகமாக சுரக்கும். இதனால நம்ம உடம்புல ரிவார்ட் சிஸ்டம், இந்த டோப்பமின் சுரக்கும் போது எஸ் நான் ஏதோ அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரு எலேட்டட் ஃபீலிங்கை கொடுக்கும். பட் ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த ரிவார்ட் சிஸ்டம் டீசென்சிட்டைஸ் ஆகிடும். சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு சாக்லேட் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும், நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அதே டெய்லியும் அதே சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு இருந்தால் என்ன ஆகும், போர் அடிக்க ஆரம்பிச்சிடும்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதனால என்ன ஆகுது, அதே அளவுக்கு ப்ளஷரை நீங்கள் அனுபவிக்கணும், இருக்கணும் அப்படின்னு உங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இன்டென்சிட்டி அதிகமானாதான் இந்த டோப்பமைனோட ஹிட்டும் அதிகமாக இருக்கும், உங்களோட ரிவார்ட் சிஸ்டமுமே அந்த அளவுக்கு ப்ளஷரை கொடுக்கும். ஸோ ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் ரெகுலராக இந்த மாஸ்டர்பேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ளஷர்ஸுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களை இன்ட்ரெஸ்ட் பண்ணாது. ஸோ இதனால மூட் கரெக்டாக இருக்காது, மோட்டிவேஷன் குறைய ஆரம்பிக்கும், அண்ட் ஆல்சோ ஃபோக்கஸ் எல்லாமே இல்லாமல் கூட போகலாங்க. இதுதான் மெயின் பிரச்சனை. ஸோ நீங்கள் அந்த லூப்பில் இதாகும்போது நிறைய ஓவர் ஸ்டிமுலேஷன் தான் இங்கே ப்ராப்ளம். பிரெயின் சென்சிட்டைசேஷன் இஸ் த மெயின் இஷ்யூங்க. இந்த மாஸ்டர்பேட் பண்ணுறதுனால என்னோட மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக எதுவும் வராது, இன்டைரக்டாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஜென்ரலாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மாஸ்டர்பேட் பண்ணுறதுனால எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது நார்மலாக உங்களோட வீரியத்தன்மை இதாகிறது எந்த வகையிலும் குறையாது, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வராது. பட் ஆனால் நீங்கள் ரெகுலராக மாஸ்டர்பேட் பண்ணும்போது, இல்லை நீங்கள் பான் பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணுறீங்கன்னா உங்களோட பான் பேஸ் ஃபேண்டசி ரியாலிட்டியோட மேட்ச் ஆகாத சமயத்தில்
ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகலாம். அதே சேம் டைமில் நீங்கள் பார்ட்னரோட சென்சேஷன் மிஸ்மேட்ச் நடக்கும். இதனால என்ன ஆகும்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் மிஸ்மேட்ச் இருக்கலாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒருவேளை இன்டர்கோர்ஸ் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி நீங்கள் வந்து மாஸ்டர்பேட் பண்ணிட்டு போனீங்கன்னா ரிஃப்ராக்டரி பீரியட் டைம் அதிகமாக இருக்கனாலையும் இஷ்யூஸ் வரலாம். ஸோ இது ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணலை உங்கள் பார்ட்னரோடனா யூ மைட் ஹாவ் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸுங்க. ஸோ பிரச்சனை என்ன எல்லாரும் சொல்கிற மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் வில்லன் யாருன்னா இந்த பானோட சேர்த்து நீங்கள் வந்து மாஸ்டர்பேட் பண்ணுறது தான். அங்கே தான் அடிக்ஷனோட லெவல் டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் ஆகிடுது. ஸோ மெயின் வில்லன் வந்து இங்கே போனோகிராஃபி தாங்க. இங்கே போனோகிராஃபி தான் பெரிய ட்ரிகர். இது என்ன பண்ணுதுன்னா ஒரு அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிடுது. ஹை டோப்பமின் எஃபெக்ட் கொடுக்கறதுனால நீங்கள் போனோகிராஃபியோட சேர்ந்து மாஸ்டர்பேட் பண்ணிங்கன்னா அடிக்ஷன் தான் அதிகமாகுது. அதே போனோ இல்லாமல் நீங்கள் வந்து மாஸ்டர்பேட் பண்ணிங்கன்னா கம்மியான ரிஸ்க் தாங்க இருக்குது. சரி, ஓகே, அப்போ இது எல்லாமே சொல்லிட்டீங்க, அப்போ நான் எவ்வளோ டைம் பண்ணால் இது ஓகே எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிசனை பொறுத்த வரைக்கும் இல்லை நம்ம ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் நம்பர்னு எதுவுமே கிடையாது. இந்த நம்பர் பண்ணிங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணி அது உங்களோட வாழ்க்கையில் வந்து எஃபெக்ட் ஆகுது, உங்களால் நார்மலாக வந்து ஸ்டடீஸ்லையோ இல்லை ஒர்க்லையோ ரிலேஷன்ஷிப்லையோ கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னா அப்போது கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து குறைச்சாகணும். உங்களோட ரியல் லைஃப் ஆக்டிவிட்டீஸில் வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே வரலன்னா கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ண வேண்டிய இது. டெய்லியும் நீங்கள் கண்ட்ரோலோட தான் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி ஓகே. பட் கண்ட்ரோல் இல்லாமல் உங்களையே கண்ட்ரோல் தெரியாமல் அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்குது, நான் சொன்ன மாதிரி முன்னாடி போர்டம்காக இல்லை தனியாக இருக்கும்போது அப்படிங்கிற சிச்சுவேஷன்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தென் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்க. ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க, அதுக்கான ப்ராக்டிக்கல் டிப்ஸ் என்னென்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன். ஸோ யாருக்காச்சும் ஒருவேளை இது ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, நீங்களுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு இருக்கிற அந்த மாஸ்டர்பேட் பண்ணணுங்கிற ஃபீலை சப்ரஸ் பண்ணாதீங்க, அதை ரீடைரக்ட் பண்ணுங்கள். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்க. இது பண்ணும்போது நேச்சுரலாகவே உங்கள் டோபமைன் லெவல்ஸ் நார்மலாக ரீசெட் ஆகும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா ஒரு எக்ஸசைஸ் ஆர் வாக்கிங், ஜாகிங் இதெல்லாம் பண்ண ஆரம்பிங்க. ரெண்டாவது நீங்கள் பண்ணுறது ஸ்ட்ரக்சர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்க. பெட்டுக்கு தயவு செய்து போனை கொண்டு போகாதீங்க. நைட்டு வந்து ஐடியலா சும்மா இருக்க டைமை குறைச்சிக்கோங்க. அண்ட் கிரியேட்டிவ் அவுட்லெட்ஸை வந்து கிரியேட் பண்ணுங்க. இதுதான் தேர்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், கிரியேட்டிவ் அவுட்லெட்னா ஒரு புக்கு படிக்கிறதோ மியூசிக் கேட்கறது, உங்களோட கிரியேட்டிவ் விஷயங்களை தூண்டக்கூடிய ஒன்று. ட்ரெக்கிங் போகிறதா இருக்கலாம், இல்லை ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், இல்லை பிரெயினுக்கு அல்டர்னேட்டிவாக ஒரு டோப்பமைன் ஹிட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அல்டர்னேட் ரிவார்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அண்ட் ஃபோர்த்து வந்து மைண்ட் அண்ட் பாடி ப்ராக்டிஸுங்க. ஸோ நீங்கள் யோகா பண்ணலாம், ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணலாம், ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து சும்மா இருக்கும்போது இது பண்ணணும்னு தோணாது. அட் த சேம் டைம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பெட்டராக இருக்கனால இது எல்லாமே வந்து அன்கண்ட்ரோல்டாக போகாமல் இருக்கும் மாஸ்டர்பேஷன் லெவல்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கில்ட் சைக்கிள்குள்ளே என்டர் ஆகிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் இது எல்லாத்தையும் பண்ணி ஸ்லிப் ஆகி ஒரு டைம் மாஸ்டர்பேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நோ இஷ்யூஸ். அந்த கில்ட் சைக்கிள் ரிலாப்ஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்லிப் ஆகக்கூடிய இது நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மாஸ்டர்பேஷன் ஒரு நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ். எப்போ பிரச்சனை அது போனோகிராஃபியோட சேர்ந்து உங்கள் கண்ட்ரோலையும் மீறி போகுது அப்படின்னா தான் நீங்கள் அது வந்து ஒரு ப்ராப்ளமாக பார்க்கணுமே தவிர அதை பற்றின ஒரு ஷேமோ ஃபியரோ எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு வேர்ஸ்டான டிசிஷன். ஸோ ஃபஸ்ட்டு அதை அந்த ப்ராப்ளமை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள் இருந்துச்சு அப்படின்னா. அண்ட் அது ஒரு ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ்னு புரிஞ்சுக்கோங்க. அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்க வரைக்கும் எந்த இஷ்யூவும் கிடையாது. இன்னொரு காமனான மெத் என்னென்னா, மாஸ்டர்பேட் பண்ணாமல் போனால் பிரச்சனை ஆகிடும், இதனால் ஸ்டேசிஸ் ஆகி ப்ராஸ்டேட் கேன்சர் வந்துடும், டெஸ்டிகல்ஸ் எல்லாமே வீக் அடைஞ்சிடும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. மாஸ்டர்பேஷனால் ப்ராஸ்டேட் கேன்சர் ப்ரிவென்ட் ஆகும்னு சில ஸ்டடீஸ் இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணுற பழக்கம் இல்லைன்னாலும் நீங்கள் ஒருவேளை அன்மேரிடாக இருக்கீங்க, பேச்சுலராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மார்னிங் வுட்ஸ்னால எஜாக்குலேஷன் சம்டைம் நடந்துடும். ஸோ அது ஒரு நார்மல் ப்ராசஸ் தான், ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ். அதை காம்ப்ளிகேட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபோ அண்ட் மித்ஸ் எல்லாத்தையும் வந்து பஸ் பண்ணுறதுக்கு எங்களோட இந்த பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், சில காமனான மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் மித்ஸ் இருக்குது. நான் இந்த மாதிரி மாஸ்டர்பேட் பண்ணும்போது என்னோட செமனோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு மித் எல்லாருக்குமே இருக்குது. அது உண்மை கிடையாதுங்க. ரிசர்ச் படி இந்த மாதிரி ஜென்ரலாகவே உங்களுக்கு இந்த விந்தணுக்கள் வந்து ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ மாஸ்டர்பேட் பண்ணுறனால உங்கள் குவாலிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம் அண்ட் குவான்டிட்டி குறையாது. அண்ட் மாஸ்டர்பேஷனால் ஹேர் ஃபாலோ இல்லை உங்களுக்கு விட்டமின் டிஃபிஷியன்சிஸ் ஆர் இந்த மசில் லாஸ் இது எல்லாம் எதுவுமே வராது. ஸோ ஒன்லி திங், நீங்கள் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு யூ ஹேவ் டு மேக் ஷுர் தட் போனோகிராஃபியோ இல்லை உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.